போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கு நம்ம அப்ளை பண்ண மாதிரியே இன்னொரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஜஸ்ட் நீங்கள் 12th முடிச்சிருந்தாலே போதும். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000 ஸ்டார்டிங் சேலரியாக கொடுக்குறாங்க. இதோட உங்களுக்கு அலவன்சஸ்மே சேர்த்து கொடுப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ்க்கு எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருமே ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபீஸ் இல்லாதனால நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சதுன்னா இது நல்லது. ஸோ மற்ற கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்கும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நிறைய பேர் இன்னும் அங்கன்வாடி ரிசல்ட்ஸ் பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ மே மாதம் அப்ளை பண்ணவங்களுக்கு ஜூலை எண்ட் வர சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒன்ஸ் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இன்னும் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணலைன்னா இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வேலை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்துக்குமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே இதில் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 19ஆம் தேதி. ஸோ இன்னும் 4 நாள் இருக்குது. நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுக்கான லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி சென்னையில் தான் இருக்குது. இது நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஆல் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ஸில் தான் இருக்கும். ஸோ இது அப்ளை பண்ணுற மோடு ஆன்லைன் மோடு தான். இதில் பார்த்தீங்கன்னா டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்க டேட் பார்த்தீங்கன்னா 28/6 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/7. இதில் சில ட்ரேட் நம்ம செலக்ட் பண்ணுற கேட்டகரிஸ்க்கு ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ட்ரேட் டெஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபேஸ் இருக்கும். ஸோ டேட்டுமே அவங்க கொடுத்துட்டாங்க. 26/7 27/7 ட்ரேட் டெஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரெண்டுமே இருக்கும். இதுதான் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான டீட்டெயில்ஸு நேம் ஆஃப் த போஸ்ட்டெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். போஸ்ட் எக்கச்சக்கமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் நமக்கு வேக்கன்சிஸ்மே ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஜூனியர் டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கான்ட்ராக்ட் பேஸ் ரோலு. பிளாக் ஸ்மித், கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரோப்ளேட்டர் இதெல்லாம் அதுக்கான ட்ரேடு. ஸோ எந்த ட்ரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ உங்கள் கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ எலக்ட்ரீஷியனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 186 வேக்கன்சி இருக்குது. ஸோ பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 7 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 34, யூஆருக்கு 88 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் ஜென்ரலுக்கு 333 வேக்கன்சி. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 668 வேக்கன்சிஸ் ஃபிட்டர் ஜென்ரல் அந்த கேட்டகரிக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு எது ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்களோ அதுக்கேற்ற வேக்கன்சிஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் இந்த டிஸ்டன்ஸ்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும், உங்கள் டிஸ்ட்ரிக்ஸ்குள்ளே இருக்கணும்னு அப்படின்ற எந்த இதுவும் கிடையாது. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ஸில் வேக்கன்சிஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரீலோகேட் நீங்கள் போய்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ஸில் வேக்கன்சி அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. மிஷினிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன்ஸ்லேயே 430 வேக்கன்சிஸ் மொத்தம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1850 வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க. 10th மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும், இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உமன்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது, சில கேட்டகரிஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ அவங்களாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிடைச்சதுன்னா இது லக்கு தான். இதுக்கான சேலரிலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த கேட்டகரிக்கு என்னென்ன மாதிரி போஸ்டெல்லாம் சூட் ஆகும் ஃபார் டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிசேபிள்டு பர்சன்ஸ் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா இதையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யார் யாரெல்லாம் இதில் வருவாங்கன்னா ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸும் வருவாங்க. ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அப்படின்னா காது சரியாக கேட்காதவங்க, லெப்ரசி இருக்கிறவங்க, லோ விஷன் இருக்கவங்க, ஒரு லெக் தான் இருக்கிறவங்க, ஸோ ரெண்டு காலுமே இல்லாதவங்க, டார்ஃபிசம் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஜூனியர் டெக்னீஷியன்ஸ்க்கு 10th முடிச்சிருக்கணும். அது போக உங்ககிட்ட இந்த சர்டிஃபிகேட்ஸ் இருந்ததுன்னா ஆடட் அட்வான்டேஜ். NAC சர்டிஃபிகேட், NTC சர்டிஃபிகேட், STC சர்டிஃபிகேட் கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே இந்த சர்டிஃபிகேட்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 வயசு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்குமே ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு 3 வருஷம், பிடபிள்யூடிக்கெலாம் 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த லிங்க்கு நம்ம இதை கொடுப்போம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு தடவை
ரீட் பண்ணுங்கள், லைன் பை லைனாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது சில ஒரு பாயிண்ட் கூட நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், அதனால் நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸில் கூட ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஜூனியர் டெக்னீஷியன்ஸ்க்கு பேசிக் பே வந்து 21,000 வந்து கொடுக்குறாங்க. அது போக உங்களுக்கு வந்து ஐடிஏ இண்டஸ்ட்ரியல் டியர்னஸ் அலவன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸ்பெஷல் அலவன்ஸ் வந்து 5% ஆஃப் பேசிக் பே, 21,000லேருந்து 5% உங்களுக்கு பேசிக் பேவும் கொடுப்பாங்க. அடிஷ்னலாக ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வருஷத்துக்கு வந்து 3% வந்து பேசிக் பேலேருந்து இன்க்ரிமெண்ட்டும் நடக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ 3,000 வந்து உங்களுக்கு வந்து அலவன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. லைக் மெடிக்கல், ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், டெலிஃபோன் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. கிராச்சுவிட்டி இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அக்காமடேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கவர் ஆகாது. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்டிங் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, சிலதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், சிலதுக்கு கிடையாது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்விஎஃப் எக்ஸ்ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து இருக்கணும், அதர் என்டிசி ஒரு நேக் ஹோல்டர்ஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் வச்சு உங்களை ஜூனியர் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து வைப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்குது, ஃபிட்டர் யூஎன் ஃபிட் டெஸ்ட் வந்து இருக்குது இதில். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் இதில் வந்து பண்ணுவாங்க. அடுத்து வந்து இதுக்கு நம்ம வந்து டெர்மினேட்டும் அது வந்து பண்ணுவாங்க. லைக் நம்ம 1 இயர்க்குள்ளே நம்ம வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா 1 இயர்க்குள்ளே நம்ம அந்த ப்ராப்பராக ஒர்க் பண்ணல அப்படின்னா டெர்மினேட்டும் நம்மளை பண்ணுறதா முன்னாடியே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக இதுக்கு வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு வந்து வேணும். நேக் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நேக் என்டிசி சர்டிஃபிகேட்ஸ் வந்து இருக்கணும். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து இருக்கணும். இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து இருக்கணும். பிஎஸ்டபிள்யூ அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். பிஎஃப் உங்கள்கிட்ட வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதையும் அட்டாச் பண்ணுங்கள். பேங்க்கோட பாஸ்புக், ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இது எல்லாமே வந்து வேணும். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி இதெல்லாம் வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, மற்ற கேட்டகரிஸ்க்கெல்லாம் வந்து ஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 300 வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி நமக்கு வந்து இருக்கும். கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் யூபிஐ இல்லைன்னா ஜிபே வழியாகவே நீங்கள் வந்து இதுக்கு வந்து பே பண்ணிக்கலாம். எஸ்சி அண்ட் எஸ்டி அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. ஸோ இதில் நம்ம ஃபில் பண்ணுறப்ப நம்ம மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கரெக்டாக வந்து கொடுக்கணும். ஸோ அதில் தான் வந்து கொடுப்பாங்க. ரிஜெக்ஷன் வந்து நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து கரெக்டாக இல்லை, ஃபீஸ் கரெக்டாக கட்டலை, இந்த மாதிரி நீங்கள் ஏஜ் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா, ஃபோட்டோ சரியாக இல்லை டாக்குமெண்ட்டில் அப்படின்னா, சர்டிஃபிகேட்ஸ் வந்து மிஸ்மேட்சாக இருக்குது, டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டாக இருக்குது அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதர் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறது அப்படின்றதையுமே வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நாள் ஹாலிடேஸ் இருக்கும் அப்படின்றது, பேலன்சஸ் ஆஃப் லீவ் கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை வந்து நம்ம போடலாம். ஸோ இதுதான் இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு. ஸோ இந்த இதுக்கு நீங்கள் அப்ளிகபிளாக இருக்கா, நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த கவர்மெண்ட் ஜாப்க்கான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களே ஃப்ரெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.